ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட ஒரு கேரக்டராக சொல்லுவோம், நான் உங்ககிட்ட உண்மையாக இருக்க ஆசைப்பட்றேன், உனக்கு அடிபணிஞ்சு வாழணும்னு ஆசைப்பட்றேன், உனக்காக வேண்டிய வாழ்க்கை அர்ப்பணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அல்லாஹ் கிட்ட சொல்லுவோம். ஆனால் இங்கே எப்படி இருப்போம், வாக்குறுதி மீறக்கூடியவராக இருப்போம். வரேன்னு சொல்லுவோம் ஆனால் வரமாட்டோம், தரேன்னு சொல்லுவோம் ஆனால் தர மாட்டோம், பொய்யா பேசுவோம். இது என்ன ஆகுது, இந்த குவாலிட்டி அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை, பிடிக்கல. இன்னைக்கு ஏன் இந்த மக்களுடைய தாவா அல்லாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய இவ்வளோ பெரிய இந்த இஸ்லாமு மக்கள் மத்தியில் ஏன் போய் சென்றடையலை அப்படின்னா, 2 குவாலிட்டியில் இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய வாக்கு குர்ஆனில் பேசப்பட்ட ஒவ்வொரு ஆயத்தும் உண்மையானது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அவங்களுடைய பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு சம்பவமும் உண்மையானது. ஆனால் ஏன் போய் மக்கள்கிட்ட போய் சென்றடைய மாட்டேங்குதுன்னா, அவன் நம்மளை பார்க்குறான், நம்ம தூய்மை, நம்ம வாழ்க்கை திட்டங்களை பார்க்குறான், நம்மளுடைய செயல்களை பார்க்குறான், நம்மளுடைய ஈமானை பார்க்குறான். இங்கே ஒரு மாதிரியா இருக்கிறான், அங்கே ஒரு மாதிரியா இருக்கிறான் என்ற மாதிரி நம்மளை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், கடந்து போயிடுறான்.